பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவை இன்று பதவியேற்க உள்ள நிலையில் தலைநகர் டெல்லியில் உச்சகட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்து டெல்லி காவல் ஆணையர் சஞ்சய் அரோரா வெளியிட்டுள்ள அறிக்கையில் ட்ரோன்கள், பாராகிளைடர்கள், பாரா மோட்டார்கள், நைட்ரஜன் பலூன்கள் ஆகியவற்றை கொண்டு பொதுமக்களுக்கும் முக்கிய பிரமுகர்களுக்கும் ஆபத்தை விளைவிக்க சமூக விரோதிகள், பயங்கரவாதிகள் திட்டமிடக்கூடும் என தெரிவித்துள்ளார். எனவே இன்றும் நாளையும் டெல்லியில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆளில்லா விமானங்கள், ட்ரோன்கள், பாராகிளைடர்கள், பாரா மோட்டார்கள், நைட்ரஜன் பலூன்கள் பறக்கவிடவும் தடை விதிக்கப்படுவதாகவும் தடையை மீறுவோர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிசிடிவி மூலம் 24 மணி நேரமும் போக்குவரத்து, ஆள் நடமாட்டம் ஆகியவற்றை கண்காணிக்கும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டு உள்ளதாகவும் முக்கிய இடங்களில் வாகன சோதனை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதனிடையே குடியரசுத் தலைவர் மாளிகை பாதுகாப்பில் துணை ராணுவ படைகளின் 5 கம்பெனிகள், தேசிய பாதுகாப்பு படை, ட்ரோன்கள், மோப்பநாய்கள் ஆகியவை ஈடுபடுத்தப்பட்டு உள்ளன. பிரதமர் மோடியின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க டெல்லி வந்துள்ள வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.